தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டம் சொல்ல பார்க்க போறோம். வானிலை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் ஏற்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கேரளா கடலோர பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், அதேபோல திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நீலகிரி, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். வரும் நாட்களில் தென் தமிழக மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் மிக கனமழை அல்லது அதிதீவிர கனமழையானது வாய்ப்பில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் ஒரு அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஏற்படுத்த ஷேர் செய்யுங்கள்.